வணக்கம். ஃபேஹு 121 சேனலுக்கு உங்கள் அழைக்கிறேன். இப்போ நம்ம சூரியன் மகர ராசியில் இன்னைக்கு பிரவேசிக்கிறார். இது உத்தராயண புண்ணிய காலம். இத்தனை நாளாக நமக்கு இருந்த ஒரு இருள்ங்கிறது, அவ்வளோ நல்ல நாள் இல்லைங்கிறது, நமக்கு அனுகூலமான டைம் இல்லைங்கிறதெல்லாம் மாறி சூரிய பலம் நம்மளோட ஜாதகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு அபூர்வமான நேரம் இது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை பற்றி ரொம்பவும் கிரேட்டாக நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கோம், படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சூரியன் எப்போ மகர ராசியில் பிரவேசிக்கிறாரோ இந்த ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த ஒரு மாதத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தங்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துட்டு பூஜை செய்கிறது, பகவானுக்கு படிக்கிறது, ஜபம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் எத்தனை பலன் கொடுக்குமோ இந்த மாதத்தில் நம்ம பண்ணுறதெல்லாம் கூட நமக்கு அவ்வளோவே பலன் கிடைக்கும். அதனால யாரெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ இந்த டயத்தை அந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறது, உங்கள் ஜபத்தை வளர்த்துக்கிறது, பூஜைகளை வளர்த்துக்கிறது, உங்களோட மெடிடேஷனை வளர்த்துக்கிறது, அல்லது நீங்கள் ஏதாவது புது விதமான மாடலிட்டிஸ் கற்றுக்கணும்னு நினச்சிக்கிறீங்க அப்படின்னா ரேக்கி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது மெடிடேஷன் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கணும், ஹீலிங் பண்ண கற்றுக்கணும்னு ஆசைப்படுறது, அதெல்லாம் இந்த சமயத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லா உங்களுக்கு கைகூடும். அதே சமயத்தில் மனசில் ஒரு தைரியம் வருது, இத்தனை நாளாக இல்லாத ஒரு பயம் எல்லாம் போய் தைரியம் வருது, மனசில் துணிச்சல் வருது, உற்சாகம் வருது, இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரம் இது. அதனால பெரியவா, உங்களோட அப்பா ஆர் உங்களோட தாத்தா, உங்கள் மாமா ஆர் சம் எல்டர்லி மேல், உங்கள் பாஸு, உங்களோட குரு, இவாக்கிட்டேனெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடைக்கிறது, நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கிறது, சப்போர்ட்டு கிடைக்கிறது, ஹெல்ப் கிடைக்கிறது, அதுக்கெல்லாம் கூட இந்த நேரம் உகந்து இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அவாக்கிட்டெல்லாம் பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும். வாய்க்கு வந்தது பேசாமல் அவளுக்கு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிட்டு கோபத்துக்கு ஆளாகாத இருக்கணும். சூரியனுக்கு எப்பவுமே பெரியவாளை நம்ம எத்தனை மதிக்கிறோமோ அத்தனை நமக்கு பலன் கொடுப்பாருங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 12 ராசிக்கும் இந்த சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் 10வது வீட்டில் சூரியன் வர்றதுனால உங்களோட ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஜாபில் உயர்வு கிடைக்கிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, பிடிச்ச இடத்துக்கு மாற்றல் கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, நல்ல பொசிஷன் கிடைக்கிறது. பல நாளாக ஏதாவது ஜாபுக்காக நீங்கள் ஆஸ்பைர் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஜாப் உங்களுக்கு வருது, அந்த ஜாபில் நீங்கள் கிடைக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு மருத்துவராகவோ லாயராகவோ சிஏ இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கூட ஓஹோன்னு உங்கள் கிளைண்டல் வளர்றது, பணம் நிறையா வருது, உங்களுக்கு பேரும் புகழும் வருது, இது அத்தனையும் தெரியுது. இப்போ நம்ம ஒரு கார்டு எடுக்கலாம், உங்களுக்கு என்ன ஒரு அறிவுரை கொடுக்கறது இதுன்னு பார்க்கலாம். ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் யாருன்னு காட்ட முடிகிறது, உங்கள் டேலண்ட்டை காட்ட முடிகிறது, உங்கள் டேலண்ட்டை மற்றவா புரிஞ்சுக்கிறது, உங்களால் சகலமும் செய்யக்கூட முடியுங்கிற ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு எந்தூசியாசம் உங்களுக்குள்ளே வரும். அதனால சந்தோஷமாக முன்ன கால் வைங்க அப்படின்னு இந்த கார்டு சொல்கிறது. இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வரார் சூரியன். அதிருஷ்டங்கிறது உங்களுக்கு நிறையா பெருக போகிறது, குட்லக்கு வரப்போகிறது, பல நாளாகாத இருந்த காரியங்கள் இப்போ கைகூட போகிறது. அது ஜாபாக இருக்கலாம், வேறு ஏதாவது நல்ல செய்தியாக இருக்கலாம். அத்தனையிலையுமே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நிறையா பணமும் வருது, நினச்ச காரியம் எல்லாம் நடக்கிறது. பல நாளாக என்ன அதிருஷ்டம் நன்னாவே இல்லையே, எனக்கு ஒரு காரியமும் கை கூட மாட்டேங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கூட இப்போ கை கூடுறது, அதெல்லாம் தெரியுது. உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் அமைச்சிருக்கிற கார்டு என்னென்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நீங்கள் மனசில் எப்படி நினச்சிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட டைமை
எப்படிங்கிறத காட்ட போகிறது. உங்களோட மனசில் வந்து என்னால் முடியாது, இத்தனை தடவை செஞ்சு பார்த்து விட்டேன், நான் என்ன சாதித்தேன், அந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்காத. இப்போ டைம் பீரியடு நல்லா இருக்குது, என்னால் சாதிக்க முடியும், நான் பண்ணுவேன், என்னால் முடியும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரதுனால உங்களுக்கு எல்லா காரியமும் கைகூடும். இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களோட 8வது வீட்டுக்கு வராரு சூரியன். இந்த 8வது வீடுங்கிறது என்ன பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கெயின்ஸும் கொடுக்கும், சில பேருக்கு லாஸும் கொடுக்கும். உங்களோட ஜாதகங்கிறது இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம கணித்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு நடந்துட்டு இருந்தாலோ சுமாரான பீரியடு நடந்துட்டு இருந்தாலோ உங்களுக்கு நிறையா லாபங்கள் வருது, எதிர்பார்க்காத லாபங்கள் வருது. எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சதுலேன்னு இப்போ லாபங்கள் வருது. டெட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் ஆகி உங்களால் பணம் பண்ணிக்க முடியுது, அந்த மாதிரி எல்லாம் தெரியுது. ஆனால் ஜாதகத்தில் அவ்வளோ நல்ல பீரியட் இல்லாதவாளுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தொடாத அப்படியே விட்டுடுறது, புதுசாக எதையும் ஆரம்பிக்காத இருக்கிறது, பண்ணினா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறது இதை பற்றின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபெய்த்து. நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஒரு ஃபெய்த்து வச்சுக்கோங்கோ, ஹோப்பு வச்சுக்கோங்கோ. நல்லதே நடக்கும், எனக்கு நான் நினச்சதெல்லாம் நல்லதாகவே முடியும், அந்த பகவான் மேலே எனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கைங்கிறது எனக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு நினச்சிக்கும்போது அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களோட 7வது வீட்டுக்கு வராரு சூரியன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் சண்டை பூசல்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகிறது. டிவோர்ஸ் வரைக்கும் போன விஷயம் எல்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது. யாராவது பெரியவா, உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவா, அந்த மாதிரி உங்கள் காட் ஃபாதர், அந்த மாதிரி யாராவது வந்து உங்களை சேர்த்து வைக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வேற்றுமை எல்லாத்தையும் போக்குறது, அந்த மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் கல்யாணமாகாத வாழ்க்கை கல்யாணம் கைக்கூடி வருது. உங்கள் லைஃப்பில் யாராவது ஒரு நபரை சந்தித்து அவங்களோட சோல்மேட் ஆறுது, அந்த மாதிரி ரொம்பவும் நல்ல எனர்ஜிஸ் தெரியுது. அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் டிஸ்கர்ன்மெண்ட்டுன்னு அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் சரியான ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு பண்ணிக்கணும். இந்த சமயத்தில் எனக்கு இது வேண்டாம், நான் இதை பண்ண மாட்டேன், அவா யார் எனக்கு வந்து அட்வைஸு கொடுக்கறது, அவா பேச நான் எதுக்கு கேட்குறேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லாத சரியான விதத்தில் யோசித்து ஒருத்தர் சொல்கிறத நம்ம கரெக்டாக எடுத்துட்டு பண்ணுறதுனால எத்தனையோ பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் தீர்றதுக்கு இந்த சமயம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. இப்போ சிம்மராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். அவங்க 6வது வீட்டுக்கு வராரு சூரியன். பல நாளாக உடம்பு சரியாக இல்லாத வாழ்க்கை உடம்பு நல்லதாகிறது. என்ன உடம்புன்னு புரியாத இருந்த வாழ்க்கெல்லாம் டெஸ்ட்டில் வந்து சரியான உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு வந்து உங்களோட எனிமீஸுக்கிட்டே நல்லா கொஞ்சம் விக்ட்ரி கிடைக்கிறது, அவங்கள தொல்லை கொடுக்காத இருக்கிறது. பல சமயத்தில் அந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல சமயம் இது. ஆனால் அதே சமயத்தில் அத்தனை பேரும் அப்படி மாறிடுவா அப்படின்னு நினச்சிக்க கூடாது. நீங்கள் கொஞ்சம் இந்த எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. கொஞ்சம் குழி தோன்றவா, உங்களை பற்றி பேக் பைட்டிங் பண்ணுறவா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உங்களுக்கு யூனிவர்ஸ் அமைச்ச கார்டு என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூனிவர்ஸ் அமைச்சிருக்கிற கார்டு பேஷன்ஸ், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னோ நம்ம இத்தனை பேரை ஜெயிச்சுட்டோமே, இத்தனை எதிரிகளை நம்ம வென்றுவிட்டோமே, இந்த இருக்கிற 1-2 எதுக்கு நம்ம விட்டு வைக்கணும், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நான் அது செய்வேன், நான் இது செய்வேன், எனக்கு டைம் நல்லா இருக்கு, அவளை அடக்கிடுவேன், அந்த மாதிரி போகாத, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறது. இப்போ கன்னிராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட 5வது வீட்டுக்கு சூரியன் வரார். இதனால உங்களுக்கு குழந்தைகளோட படிப்பெல்லாம் நல்லா ஏற்படுறது, படிப்பில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல மார்க் வருது, நல்லா புரியுறது, கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் நிறையா ஆகிறது. எழுத்தாளர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல
பீரியடாக இது இருக்கிறது. அதை தவிர எக்ஸாம்ஸுக்காக ப்ரிப்பேர் ஆகிறவாளுக்கு நன்னா இருக்கிறது. உத்தியோக சம்பந்தமாக எக்ஸாம்ஸ் எழுதுறவா, காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறவா, காம்படிட்டிவ் இன்டர்வியூக்கு போகிறவா, அவளுக்கெல்லாம் கூட ரொம்ப அனுகூலமான நேரம் இது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லது உங்கள் ஜாபுக்காக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணினா நல்லது அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சமயத்தில் அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கிறதுனால, ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப நன்மையே ஏற்படும். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினிங்ஸ், உங்கள் லைஃப்பில் ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறது. அதனால் பரீட்சைகள் எழுதுறது, அதனால லைஃப்பில் முன்னுக்கு வருது, நல்ல பொசிஷனுக்கு வருது, நல்ல ஜாபுக்கு வருது, இதெல்லாம் இது சொல்கிறது. அதனால் இது நல்ல பீரியடே உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது துளாராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்களுக்கு 4வது வீட்டுக்கு சூரியன் வரப்போகிறார். இந்த 4வது வீட்டுக்கு வரதுனால உங்களால் வீடு ரினோவேஷன் பண்ணுறது, வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் வாங்கிறது, வீடு ரினோவேஷன் பண்ணுறதுக்கு கடன் வேணும்னு பார்த்துட்டு இருந்தால் அந்த கடன் கிடைக்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட பல நாளாக நின்று போயிருந்த வீட்டு சம்பந்தமாக மன சம்பந்தமான வேலைகள் நடக்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் அமோகமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பீரியட் இது சொல்கிறது. அதனால் நீங்கள் நல்லாவே பண்ணலாம். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ரியலைசேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிஜமாகவே இந்த பீரியடுங்கிறது நமக்கு நல்லது, நமக்கு நன்மையே செய்யுங்கிறத மனசில் வச்சுட்டு முன்னுக்கு போகிறதுனால உங்கள் வேலைகள் எல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடியும். இப்போ நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்கள் 3வது வீட்டுக்கு வராரு சூரியன். இதனால் உங்களோட அண்ணன் தம்பிகளோட, அக்கா தங்கங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, மனசில் இருந்து பல நாளாக வெளியில் சொல்ல முடியாத இருந்த பல வார்த்தைகளை உங்களால் பேச முடிகிறது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் சூரியனோட பொசிஷன் சரியாக இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இப்போது நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அண்ணன் தம்பிகளோட சண்டை வருது, உங்களை புரிஞ்சுக்காதது, நீங்கள் பேசுகிறத தப்பு தப்பாக எடுத்துக்கிறது, அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பேசுகிறது நல்லது. யூனிவர்ஸ் உங்களுக்கு அமைச்சிருக்கிற கார்டு ஃபோக்கஸ்ஸு, கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோடு நீங்கள் பேசுகிறது நல்லது. எதுனா அதை பேசிடுறதோ இல்லைன்னா நம்ம விளையாட்டுக்கு பேசினது வினையாக முடிச்சுடுறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ தனுராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்கள் 2வது வீட்டுக்கு வரார் சூரியன். இதனால உங்களுக்கு ரொம்பவும் நல்ல தன லாபம் ஏற்பட போகிறது. நீங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தால் வியாபாரத்தில் உங்களால் கொழிக்க முடியும். ஜாபில் செய்கிறவாளுக்கு கூட எதிர்பார்க்காத போனஸ் கிடைக்கிறது, எதிர்பார்க்காத உயர்வு கிடைக்கிறது, எதிர்பார்க்காத இடத்துல பணம் கிடைக்கிறது, எங்கேயான இன்வெஸ்ட் பண்ணின்னு இருந்த இடத்துல எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கிறது. அந்த மாதிரி சகல விதத்துலேயும் உங்கள் கையில் லிக்விட் கேஷும் நல்லா புரள்றது, சேவிங்ஸும் பெருகிறது, லாபங்களும் வருது. அந்த மாதிரி டைம் இது. உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கார்டு அனுப்புறது அப்படின்னு பார்க்கலாம். அசஸிங்குங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் உங்களோடதெல்லாம், உங்களோட சொத்தாகட்டும், உங்கள் பணம் ஆகட்டும், எல்லாத்தையும் கூட நீங்கள் ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சுண்டு இவ்வளோ எனக்கு இருக்குது, இப்படி செலவு பண்ணலாம். அண்ணன் நிறையா பணம் வரும்போது கண்மூடி செலவு பண்ணிடாத, ஒரு கணக்கோட, ஒரு டிசிப்ளினோட, ஒரு கட்டுப்பாடோட நீங்கள் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம மகர ராசிக்கு பார்க்கலாம். உங்கள் பாவத்திலேயே அவர் வரார், உங்கள் வீட்லேயே அவர் வரார், உங்களோட முதல் வீடு, உங்களோட செல்ஃப்லேயே அவர் வரார். அதனால நீங்கள் அமோகமாக எல்லா வேலையும் செய்ய முடியுது, உங்களோட டேலண்ட்டு காமிக்க முடியுது, நீங்கள் நன்னா இருக்கிறது, உங்கள் ஹெல்த்து நன்னா இருக்கிறது, உங்கள் பண வரவு பொருளாதாரம் நன்னா இருக்கிறது, பேரும் புகழும் உங்களுக்கு வருது, அத்தனை பேரும் உங்களை திரும்பி பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தெரியுது. ரொம்ப நல்ல டைம் உங்களுக்கு. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறது, சேஞ்ச். இத்தனை நாளாக அப்படி இல்லையே, இப்போ திடீர்னு எனக்கு எப்படி வந்ததுன்னா கடந்த கொஞ்ச நாளாக
முக்கியமாக கடந்த ஒரு மாதத்தில் எப்போ உங்கள் 12வது பாவத்தில் சூரியன் இருந்தாரோ அப்போ உங்களுக்கு பல லாஸுகள் ஏற்பட்டு நினச்சது எதுவும் நடக்காத, நினச்சதெல்லாம் தவறாக நடந்து போய் பண்ணினதெல்லாம் கைகூடாத இருந்ததுலேன்னு ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கிறது, எல்லாரும் உங்களை பற்றி இகழ்ந்து பேசினவாள்லாம் உங்களை புகழறது, அந்த மாதிரி ஒரு டைம் இது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறது. இப்போ நம்ம கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு 12வது பாவத்தில் வரார். கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். லாஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வியாபாரத்தில் எந்த முதலீடும் செய்யாமல் இருக்கிறது, புது ஜாபுக்கு போகாத இருக்கிறது, ஜாபு செய்கிற இடத்துல கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக பிஹேவ் பண்ணுறதுனால ஜாபு இழக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நிறையா செலவு பண்ணிடுறது, செலவுனால நம்ம அப்புறம் என்னடா இப்படி ஆயிடுத்துன்னு தலை மேலே கை வச்சுன்னு உட்காந்துக்கிறது, கடன் வாங்காத இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த பகவான்னு நீங்கள் நம்புறீங்களோ, இந்த வீடுங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சொல்கிறதுனால பகவான்கிட்ட நீங்கள் சரண்டராக இருக்கும்போது இந்த கஷ்டங்கள்லேன்னு நீங்கள் ரொம்ப 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 உங்களோட ஃபெய்த் எவ்வளவோ, உங்கள் நம்பிக்கை எவ்வளவோ அவ்வளோ தூரம் நீங்கள் இதுலேன்னு தப்பிக்கலாம் அப்படின்னு இது சொல்கிறது. யூனிவர்ஸ் உங்களுக்கு அமைச்ச கார்டு பார்க்கலாம். ஃப்ரூட்டிஷன். நீங்கள் எப்போ பகவானை நம்பி அவர்கிட்ட சரணாகதி யாரேங்களோ, அப்போது நாங்கிறத விட்டு பகவான்னு எப்போ நினச்சிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு கஷ்டமும் உங்கள் கிட்டக்க வராது அப்படின்னு சொல்கிறது. இப்போது மீனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களோட 11வது வீட்டில் வரார். இதனால் உங்கள் சோஷியல் சர்க்கிள் எல்லாம் பெருகிறது. அத்தனை பேரும் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறது. நீங்கள் யாரோடெல்லாம் ஃப்ரெண்டாகணும்னு நினச்சீங்களோ உங்களோட ஃப்ரெண்டாகிறது. பணவரவு நிறையா வருது. பொருளாதார நிலைமை நன்னா இருக்கிறது. உங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி ரொம்பவும் நல்ல பீரியட் இது. என்ன கார்டு யூனிவர்ஸ் அனுப்பியிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன். இது என்ன சொல்கிறதுன்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த எந்த விதமான ஆபத்துகள், உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள், உங்களுக்கு இருந்த நெகட்டிவிட்டி அத்தனையிலேனும் அந்த பகவான், அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அனுப்புறது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். ஏதாவது ட்ராப்பில் விழக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்கோ. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.